why did you come to Luxembourg? அந்த கொஸ்டின் யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? why did you come to Luxembourg? எனக்கு பியூலா, அனிஷா, இந்த சைட்ல யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா? எதுக்கு லக்சம்பர்க் வந்தீங்க? ஹஸ்பண்ட் வந்ததுனால கூடவே வந்துட்டோம். கரெக்ட். நானும் அதே ஆன்சர் தான். ஹஸ்பண்ட் வந்ததுனால நம்ம கூடவே வந்துட்டோம். இல்லாட்டி யாராவதுன்னா இப்ப அஞ்சாலாம் அவளுக்கு அப்படி ஒர்க்னால வந்துட்டு அப்படி இங்கே செட்டில் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? வேற யாருக்காவது ஸ்பெஷல் ரீசன் எதுவும் இருக்கா? எல்லாரும் ஹஸ்பண்ட் ஒர்க்னால வந்திருப்போம். இல்லைன்னா அவங்களோட ஒர்க்னால வந்திருப்போம். இல்லைன்னா வேற ஏதாவது ரீசன் இருக்கும் இல்லையா? சரி. நான் லக்சம்பர்க் கண்ட்ரி சூஸ் பண்ணி டேவிடுக்கு ஜாப நான் அப்ளை பண்ணி வந்தேன்க்கா. அப்படியாம்மா? வெரி குட், வெரி குட். ஓகே. ஐ வில் கம் பேக் டு தட் கொஸ்டின் லேட்டர். ஓகே. இப்ப வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். ஹூ இஸ் எ மிஷனரி? ஹூ இஸ் எ மிஷனரி? மிஷனரினா யாரு? மிஷனரிஸ்லாம் நிறைய பார்த்திருப்போம்ல நம்ம. மிஷனரிஸ் யாரு? ஸ்ப்ரெட் தி காஸ்பல். டு ஸ்ப்ரெட் தி காஸ்பல். ஓகே. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எங்கேயாவது டிராவல் பண்ணி போய் சொல்லுவாங்க. டிராவல் பண்ணி போய் சொல்லுவாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அன்ரீச்ட் பிளேஸ்ல காஸ்பல் ரீச் ஆகாத பிளேஸ்ல போய் சொல்லுவாங்க. கரெக்ட். ஓகே. 2 பாயிண்ட்டுமே கரெக்ட். இப்ப நான் ஒரு 2 பேர் பத்தி சொல்றேன். அவங்க நேம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்க. நான் சொல்லும் போதே ஓகேயா? யாருன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. ஒரு 20-year-old ஐரிஷ் லேடி, ஐரிஷ் பொண்ணு, அயர்லாந்துல பிறந்து வளர்ந்த ஒரு அயர்லாந்து பொண்ணு, ஐரிஷ் பொண்ணு 20 years oldல இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவுக்கு ஆண்டருடைய மெசேஜ், ஆண்டருடைய வார்த்தையை சொல்றதுக்காக வந்தாங்க. வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்க வந்து மார்க்கெட் பிளேஸ்ல போய் ஆண்டரை பத்தி மெசேஜ் கொடுப்பாங்க. ஆண்டருடைய அன்பை பத்தி சொல்லுவாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒரு சின்ன பொண்ணு பரீனான்னு ஒரு குழந்தை வந்து ஒரு டெம்பிள்ல இருந்து தப்பிச்சு ஓடி வரும்போது அந்த குழந்தைய மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வரும் நிறைய குழந்தைங்களை வந்து பாவர்ட்டினால அவங்க பேரண்ட்ஸே கொண்டு போய் அந்த டெம்பிள்ல போய் டெம்பிள் சைல்டா விட்டுருவாங்க. அவங்க லைஃப் லாங் அந்த டெம்பிள்லயே இருக்கணும். அந்த காடஸ் அவங்க வர்ஷிப் பண்ணிட்டு அங்கேயே இருக்கணும். எஸ் ஜனனி, தட்ஸ் ரைட். ஓகே. அவங்க பேரு ஏமி கார்மைக்கல். ஏமி கார்மைக்கல். தேங்க்யூ ஜனனி. அவங்க வந்து ஸ்பின்ஸ்டர், லைஃப் லாங் அவங்க வந்து இந்தியால இருந்து அந்த குழந்தைங்களை எல்லாம் அவங்களுக்கு ஒரு ஸ்கூல் எல்லாம் கட்டி அவங்கள டேக் கேர் பண்ணி அவங்கள வளர்த்து அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்து அவங்களுடைய 83 years வரைக்கும் அங்கதான் இருந்தாங்க. இந்தியால டோனாவூர் அப்படின்ற ஊர்ல இருந்தாங்க. 1867 to 1951 வரைக்கும் அவங்களுடைய லைஃப் ஸ்பேன். ஓகேயா? அவங்க வந்து தமிழ் கத்துக்கிட்டு அங்க போய் நம்ம தமிழ்நாட்டுல டோனாவூர்ன்ற ஊர்ல டோனாவூர் ஃபெலோஷிப்னு ஒரு ஸ்கூல் எல்லாம் சந்தோஷ் வித்யாலயா அப்படின்னு ஒரு ஸ்கூல் கட்டி அங்க நிறைய மிஷனரிஸ் குழந்தைங்கள்லாம் இப்ப படிக்கிறாங்க. நம்ம கிட்ட கூட அங்க மிஷனரி குழந்தை ஒரு படிச்ச பொண்ணு இருக்கா. இன்னைக்கு அட்டன் பண்ணல. அவங்க வந்து ஐரிஷ் மிஷனரி. பிகாஸ் அவங்க அயர்லாந்துல இருந்து இந்தியாவுக்கு போய் ஆண்டவருடைய ஊழியத்தை சொன்னாங்க இல்லையா? இதுதான் அவங்க. தெரியுதா? ஏமி கார்மைக்கல். அவங்க வந்து சின்ன குழந்தைங்களை, இது ரியல் போட்டோகிராஃப். அவங்க குழந்தைங்க நிறைய குழந்தைங்களை டேக் கேர் பண்ணப்போ எல்லா குழந்தைங்களோட இருந்த போட்டோ. இப்போ இது வந்து ஒரு பிரான்ஸ் ஸ்டாச்சு. ஏமி கார்மைக்கலோட யங் சைல்டா அவங்க சின்ன பொண்ணு இருக்கும்போது அவங்க அந்த ஏஜ்ல இருக்கிற ஒரு ஸ்டாச்சு. இந்த பிரான்ஸ் ஸ்டாச்சு ஆஃப் ஏமி கார்மைக்கல் as a young girl that stands in Hamilton Road in Bogor, County Down, Northern Ireland, on the grounds of the Presbyterian Church. நீங்க நார்தன் அயர்லாந்து போனீங்கன்னா மேபி ஏமி கார்மைக்கலோட ஸ்டாச்சு பார்க்கலாம். பிரான்ஸ் ஸ்டாச்சு. இது வந்து அவங்க பண்ண ஸ்கூல் சந்தோஷ் வித்யாலயா ஸ்கூல். இப்போ இப்படி இருக்கு. நிறைய மிஷனரி குழந்தைங்க இப்ப அங்க படிக்கிறாங்க. மிஷனரிஸ் எல்லாம் வேற வேற ஸ்டேட்டுக்கு, இந்தியாலயே ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஆண்டருடைய வசனத்தை சொல்ல போவாங்க இல்லையா? அவங்க குழந்தைகள் எல்லாம் அங்க படிக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய மெமோரியல் பிளேஸ். ஆக்சுவலா அவங்க வந்து என்ன சொன்னாங்க? she died at the age of 83. okay. she asked that no stone be put over her grave. இது டோனாவூர்ல இருக்கு. அதனால இது வந்து பேர்ட்ஸ் எல்லாம் வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு இது மெமோரியலா அது வச்சிருக்காங்க அவங்களோட இடத்துல. அவங்களோட ஃபேமஸ் கோட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. யூ கேன் கிவ் வித்வுட் லவ்விங். நம்ம ரோட்ல போறோம்,
ஒருத்தங்க காசு கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா யூ கேன் கிவ் வித்வுட் லவ்விங். அவங்கள நம்ம லவ் பண்ணணும் அப்படின்னு இல்ல, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம காசுலாம் கொடுப்போம் இல்லையா, யாரோ பெட் பண்றாங்கன்னா. பட் யூ காண்ட் லவ் வித்வுட் கிவிங். அதுதான் அவங்களுடைய ஃபேமஸ் கோட். யூ கேன் லவ் வித்வுட் கிவிங். ஓகே, இந்த ஏமி கார்மைக்கல் வந்து யாரு, ஒரு ஐரிஷ் மிஷனரி. இதே மாதிரி இன்னொருத்தர், கரெக்டா சொல்லிட்டீங்க, ஏமி கார்மைக்கல் ஜனனி சொல்லிட்டாங்க. இன்னொருத்தர், ஒன் மோர் பர்சன், ஹி வாஸ் born in England, brought up in ஸ்காட்லாண்ட். அங்கதான் எஜுகேஷன்லாம் முடிச்சாங்க. அதுக்கப்புறமா பைபிள்லாம் படிச்சு ஒரு பிஷப் ஆகி அது வந்து அயர்லாண்ட்ல படிச்சாங்க. அண்ட் தென் அவங்களும் இந்தியாவுக்கு போனாங்க. அவங்க வந்து அங்க ஒரு வில்லேஜ் சூஸ் பண்ணி அந்த வில்லேஜ்ல ஒரு சர்ச், ஒரு ஸ்கூலு, அந்த வில்லேஜ் ரொம்ப ஸ்ட்ரீட் எல்லாம் ரொம்ப அழகா அழகா ஸ்ட்ரீட் எல்லாம் இருக்கும். அந்த வில்லேஜ் போனீங்கன்னா அவங்க ஒரு 77 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஊர்ல இருந்தாங்க. அவங்க தமிழ் கத்துக்கிட்டாங்க. பிரிட்டிஷ் தான். ஆனா யாரோ சாட் போட்டிருக்கீங்களா? இல்ல, இன்னும் கண்டுபிடிக்கல. ஓகே, அவங்க வந்து தமிழ் நல்லா கத்துக்கிட்டு தமிழ்ல வந்து ஒப்பிலக்கணமே எழுதுனாங்க. அவங்கள வந்து இப்போ தமிழ் லாங்குவேஜ் பத்தி சொல்லும்போதே அவரோட நேம் வந்துரும். அவரு வந்து பிஷப்பா இருந்தாங்க. அந்த ஒரு வில்லேஜ்ல இருந்தாங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சீங்களா? அவரோட ஸ்டாச்சு ஒண்ணு மெரினா பீச்லயும் இருக்கு. இல்ல, இது அவரு இல்ல. நான் சொல்லிருக்கேன். தமிழ் பைபிள் டிரான்ஸ்லேஷன் பண்ணவரா? இல்ல, ஒப்பிலக்கணம் தமிழ்ல வந்து ஒப்பிலக்கணம் எழுதுனாங்க. அவங்க ஒய்ஃபும் வீரமாமுனிவராக்கா இல்ல? இல்லம்மா, எங்க நான் இருக்கு? சொல்லிடுறேன். அவங்க பேர் வந்து அவங்க வந்து பிஷப் கால்ட்வெல். தெரியுதா? பிஷப் கால்ட்வெல். இவங்க சூஸ் பண்ண வில்லேஜ் வந்து இடையன்குடி அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு பெரிய சர்ச் ஒண்ணு கட்டி, இந்த சர்ச் கட்டி அவங்களுடைய ஆனா இந்த சர்ச்சோட ஒரு சின்ன ஹிஸ்டரி இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ் வந்து குட்டியா இருக்கும். இங்க இருக்காது, என்ட்ரன்ஸ் வந்து இப்படி குட்டியா இருக்கும். அது என்னன்னு ஏன்னா என்ட்ரன்ஸ் சர்ச்ல இப்படி பெருசா இந்த சைடு இருக்கணும்ல, அப்படி இல்லாம இதுல ஒரு சின்னதா இருக்கும். அந்த டைம்ல ரொம்ப சாண்ட் ஸ்டார்ம் வருமா. அதனால அந்த பிஷப் வந்து மண் எல்லாம் உள்ள சர்ச்சுக்குள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி கட்டியிருக்காங்கன்னு ஒரு ரீசெண்டா நான் அது கேள்விப்பட்டேன். சோ அந்த பிஷப் கால்ட்வெல் வந்து தமிழ் கத்துக்கிட்டு அந்த ஊர்லயே இருந்து அவங்களுடைய ரெஸ்டிங் பிளேஸ் அங்கதான் ஆல்டர்ல. இதுதான் அவங்களுடைய கல்ற. ஆல்டர்ல அவங்கள வச்சிருக்காங்க அந்த சர்ச்ல. அவங்களோட ஒய்ஃபோட கல்றையும் அவங்க பக்கத்திலேயே இருக்கும். ஆல்டர்ல இப்படி இருக்கும் அவங்க கல்ற. அது வந்து ஒரு ரெட் கலர் கார்பெட் போட்டு மூடி வச்சிருப்பாங்க. சோ இவங்க வந்து ஒரு பிரிட்டிஷ் மிஷனரி இல்லையா? சோ இதுல ஏமி கார்மைக்கல் அண்ட் கால்ட்வெல் பிஷப் ரெண்டு பேருமே ஆண்டவரை வந்து ட்ரஸ்ட் பண்ணி ஒபே பண்ணி ஆண்டவருடைய ஊழியத்தை பண்ணாங்க. போத் were trusting and obeying God இல்லையா? ஒருத்தங்க ஐரிஷ் மிஷனரி, இன்னொருத்தங்க பிரிட்டிஷ் மிஷனரி. இப்போ நான் கம்மிங் பேக் டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், why did we come to Luxembourg? இதுல வந்து நிறைய ஆன்சர்ஸ் சொன்னீங்க. நீங்க ஹஸ்பண்ட்னால வந்தோம், ஒர்க்னால வந்தோம், நிறைய இருக்கும். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? we are the reverse missionaries. we are the reverse missionaries. நம்ம வந்து இந்தியால இருந்து எங்க வேணாலும் போயிருக்கலாம். பட் God has a plan for you. நீங்க வந்து இங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், ஒர்க்னு வந்திருக்கலாம், இன்னும் ஏதாவது இருக்கலாம். எனி ரீசன் எதுக்கு நீங்க இருக்கீங்கன்றதே நிறைய பேர் யோசிச்சு என்ன பண்றோம் நம்ம இங்க அப்படியெல்லாம் கூட நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம். பட் நீங்க இங்க இருக்கிறீங்க அப்படின்னாலே அது காட்ஸ் பிளான். God has brought you here as a reverse missionary. நம்ம வந்து இந்தியன் மிஷனரிஸ். நம்ம இங்க ஆண்டவருடைய வேலையை பண்ணணும். நம்ம வந்து கேட்கணும். we should ask God what he wants us to do, because God has a plan, perfect plan in our life. அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்றதுக்கு, ஏசப்பா நீங்க என்னைய இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க எதுக்காக அப்படின்னு எனக்கு நீங்க சொல்லித்தாங்க, அந்த பிளானை நான் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். நான் இங்க சும்மா தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கவே கூடாது. யாரும் இங்க சும்மா இல்ல. ஆண்டவர் வந்து ஒரு பெரிய பிளான் வச்சுதான் நம்மளை கூட்டிட்டு வந்திருக்காங்க. பிகாஸ் யூ ஆர் அ ரிவர்ஸ் மிஷனரி. இங்க இருக்கிற எல்லாரும் நான் சொல்றேன். திவ்யா இஸ் a ரிவர்ஸ் மிஷனரி. அனிஷா இஸ் a ரிவர்ஸ் மிஷனரி. ஜனனி இஸ் a ரிவர்ஸ் மிஷனரி. ஒவ்வொருத்தருடைய நேம்ஸையும் நீங்க போட்டு பாருங்க. நீங்க வந்து ஒரு ரிவர்ஸ் மிஷனரி. ஓகேயா? சோ இதை நினைச்சு ஞாபகமா வச்சு ஏசப்பா கிட்ட கேட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை ஆஸ் அ ரிவர்ஸ் மிஷனரி, ஆஸ் அன் இந்தியன் மிஷனரியா நம்ம வந்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும்.